உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சு. ஹாய் எவ்ரிவன். 5S கான்செப்ட் அப்படின்றது வந்து ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக். இது நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரின்னு இல்லாமல் நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இது வந்து 5Sஐ வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த 5S என்னென்னு பார்த்தோம்னாக்கா, சரி, அதாவது இங்கிலீஷில் வந்து சார்ட், வகைப்படுத்தும் பேர். நெக்ஸ்ட் வந்து சைட்டன், செட் இன் ஆர்டர், நிலைப்படுத்து. சைசோ, ஷைன், சுத்தம் செய். சைகிட்சு, ஸ்டாண்டர்டைஸ், தரப்படுத்து. ஷிட்சுகி, சஸ்டெயின், நீடிக்கச்சை. இந்த 5Sஐயும் நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து எந்த வித டிஃபெக்ட்ஸும் இருக்காது. நமக்கு இடமும் வந்து லொக்கேஷன் வந்து ப்ராப்பராக பக்காவாக நம்ம எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் தான் வந்து 5S. 5Sல ஃபஸ்ட்டு ஒரு எஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சார்ட், சரி. வென் இன் டவுட், மூவ் இட் அவுட். அதாவது சீர் பிரித்து வைக்கணும். நமக்கு வந்து எந்தெந்த ப்ராடக்ட் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அது அங்கே தான் இருக்கணும். சப்போஸ் அது வேறு இடத்துல மாறி இருக்குது அப்படின்றப்போ அதை நம்ம தனியாக வந்து அதை டேக் போட்டு தனியாக பிரித்து வெளியே எடுத்துடணும். அதான் சரி. அடுத்தது வந்து செட் இன் ஆர்டர். எ பிளேஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் இன் எ பிளேஸ். சீரொழுங்குபடுத்துதல். ஒரு பொருள் வந்து எந்த இடத்துல இருக்கணும்னு அதுக்கு லொக்கேஷன் இருக்கோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது பேர் தான் வந்து செட் இன் ஆர்டர். ஷைன் அப்படின்றது வந்து க்ளீன் அண்ட் இன்ஸ்பெக்ட் ஆர் இன்ஸ்பெக்ட் த்ரோ கிளீனிங். அதாவது சுத்தம் செய்யணும். அந்த இருக்கிற இடத்த நம்ம வந்து சுத்தமாக வந்து வச்சுருக்கணும். ஹவுஸ் கீப்பிங் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும். ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்றது வந்து மேக்கப் த ரூல்ஸ், ஃபாலோ அண்ட் என்ஃபோர்ஸ் தம். அதாவது தரப்படுத்தணும். நம்ம அதுக்கான குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்து அவங்கள வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அவங்கள வந்து பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வந்து ஸ்டாண்டர்டைஸ். லாஸ்ட் இயர்ஸ் வந்து சஸ்டெயின். சஸ்டெயின்றது வந்து பார்ட் ஆஃப் டெய்லி ஒர்க், இட் பிகம்ஸ் எ ஹேபிட். அதாவது ரெகுலராக செய்கிற ஒர்க்கை வந்து அவங்க வந்து கண்டினியூஸாக பண்ணி அதை அவங்களுடைய ரெகுலர் ஹேபிச்சுவல் ஆக்ஷனாக வந்து மாற்றுறது தான் வந்து சஸ்டெயின் பேர். ஸோ இந்த 5Sஐ ஃபாலோ பண்ணுறதால நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.